IMEI நம்பர், அதாவது உங்களோட மொபைல் ஃபோன் நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா அதுக்கு வந்து IMEI நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பர் இருக்கிறத நீங்கள் வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ இந்த நம்பர் என்ன, அது எதுக்கு தேவைப்படும், அதை எப்படி நீங்கள் உங்களோட ஃபோனோட IMEI நம்பரை வந்து எப்படி கண்டுபிடிச்சிக்கலாம் அப்படிங்கிற டீட்டெயில்ஸை வந்து இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். ஹாய் வணக்கம், நான் ஜேன். இந்த வீடியோ தான் இந்த சேனல் நீங்கள் பார்க்குற ஃபஸ்ட் வீடியோ அப்படின்னாலோ, இல்லை இந்த சேனலில் நான் ஏற்கனவே நிறைய வீடியோஸ் பார்த்துருக்கேன், ஆனால் இன்னும் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னாலும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த நோட்டிஃபிகேஷன் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அண்ட் ஆல்சோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு, இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுக்க மறந்துடாதீங்க. அந்த லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஒரு செகண்ட் ஆகும், ஆனால் எனக்கு அது மிக மிக பெரிய மோட்டிவேஷன். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம வீடியோக்கு போகலாம். ஸோ IMEI நம்பர் அப்படின்னா என்ன அப்படின்னா இன்டர்நேஷ்னல் மொபைல் எக்யூப்மெண்ட் ஐடென்டிட்டி. அதாவது நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு வாங்கக்கூடிய பார்க்கக்கூடிய ஒவ்வொரு மொபைல் ஃபோனுக்கும் ஒரு IMEI நம்பர் இருக்கும். ஒன்றோ ரெண்டோ இருக்கும், டிபெண்டிங் அப்பான் சிங்கிள் சிம்மா டியூவல் சிம்மா அப்படிங்கிறத பொறுத்து. ஸோ நீங்கள் டியூவல் சிம்ஸ் வச்சிருக்கிற மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்கள் ஃபோனில் வந்து 2 IMEI நம்பர் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஒவ்வொரு சிம் ஸ்லாட்டுக்கும் வந்து தனியாக ஐடென்டிஃபிகேஷன் நம்பர் வந்து இருக்கும். இந்த IMEI நம்பர் அப்படின்னா என்ன, அது எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா யூனிவர்சலாக, அதாவது குளோபலாக ஒரு மொபைல் டிவைஸை வந்து ஐடென்டிஃபை பண்ணக்கூடிய நம்பர் தான். ஸோ ஒவ்வொரு மொபைல் டிவைஸுக்கும் ஒரு ஐடென்டிஃபிகேஷன் நம்பர், எப்படி வந்து ஒவ்வொரு மனுஷங்களுக்கும் நேம் அண்ட் ஐடென்டிட்டி இருக்குதோ அதே மாதிரி ஒவ்வொரு டிவைஸுக்கும் இருக்குது. இது எப்போ யூஸ் ஆகும் அப்படின்னா நீங்கள் உங்களோட ஃபோனை ஐடென்டிஃபை பண்ணிக்கிறதுக்கு யூஸ் ஆகும். உங்கள் ஃபோன் காணா போச்சு, தொலைஞ்சு போச்சு அப்படின்னா உங்கள் ஃபோனை லொக்கேட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். அதே மாதிரி உங்கள் ஃபோன் திருட்டு போச்சு அப்படின்னாலும் அதை திருடுறவங்க அதை மிஸ்யூஸ் பண்ணாமலோ யூஸ் பண்ணாமலோ இருக்கிறதுக்கு நீங்கள் பிளாக் பண்ணுறதுக்கு இந்த IMEI நம்பர் ஹெல்ப் பண்ணும். சப்போஸ் யாராவது திருடிட்டாங்க அப்படின்னா இந்த IMEI நம்பரை வச்சு நீங்கள் வந்து உங்கள் மொபைலை உங்கள் நெட்வொர்க்கே பிளாக் பண்ணிட முடியும், இந்த ஃபோனை வந்து பிளாக் லிஸ்ட் பண்ணிட முடியும். ஸோ தட் அவங்க சிம் மாற்றி அந்த ஃபோனை வந்து கண்டினியூ பண்ணி யூஸ் பண்ண முடியாத மாதிரி பண்ணிட முடியும். ஸோ இந்த மாதிரி நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. அதே மாதிரி நீங்கள் ஃபோனை வந்து விற்கிறீங்க அப்படின்னாலும் IMEI நம்பர் வந்து தேவைப்படும். உங்களோட ஃபோனை ஐடென்டிஃபை பண்ணி அது வந்து எப்போ வாங்கினது, என்ன மாடல், மேக் அப்படிங்கிறத பார்த்து அதோட ரீசேல் வேல்யூ அவங்க கேல்குலேட் பண்ணுறதுக்கும் இந்த IMEI நம்பர் வந்து தேவைப்படும். ஸோ இவ்வளோ முக்கியமான IMEI நம்பரை, உங்களோட IMEI நம்பரை எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபஸ்ட் வந்து ஆண்ட்ராய்ட் ஃபோன், எந்த விதமான ஃபோனாக இருந்தாலும் நீங்கள் டயல் பண்ணி உங்களோட IMEI நம்பரை வந்து தெரிஞ்சுக்கலாம். அது எப்படி அப்படின்னா *#06# அப்படிங்கிற நம்பரை வந்து ஃபோன் டயல் பேடில் நீங்கள் டயல் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட IMEI நம்பர் வந்து பாப்பப் ஆகும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்களோட ஃபோன் வந்து டுவல் சிம் ஃபோனாக இருந்துச்சு அப்படின்னா 2 IMEI நம்பர் காமிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதுதான் வந்து அந்த டிஸ்பிளே ஆகிற நம்பர் தான் IMEI நம்பர். ஸோ இப்படி பார்க்கக்கூடிய IMEI நம்பர் வந்து நீங்கள் ஏதாவது ஒரு இடத்துல எழுதி வச்சுக்கிறது நல்லது. ஏதாவது ஒரு டாக்குமெண்ட்லையோ இல்லை பேப்பர்லையோ எழுதி வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. அது வந்து ஃபியூச்சரில் யூஸ் ஆகும். ஃபோன் உங்கள் கையில் இல்லாட்டியும் அந்த நம்பர் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அப்போ தான் ரொம்ப முக்கியமாக வந்து ஃபோன் உங்கள் கையில் இல்லாதப்போ தான் அந்த நம்பர் வந்து உங்களுக்கு அதிகமாக தேவைப்படும் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ அந்த நம்பரை பார்த்து நீங்கள் எங்கேயாவது நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இன்னொரு ஆப்ஷன் என்ன அப்படின்னா நீங்கள் வந்து ஆண்ட்ராய்ட் ஃபோன் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஃபோனோட செட்டிங்ஸில் வந்து அதை போய் கண்டுபிடிக்கலாம். ஸோ செட்டிங்ஸ் போயிட்டு அபவுட் ஃபோன் போயிட்டு ஸ்டேட்டஸ் போயிட்டு IMEI இன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ ஃபோனோட செட்டிங்ஸ், அபவுட் ஃபோன், ஸ்டேட்டஸ், IMEI நம்பர். அப்படி இல்லை அப்படின்னா சில ஆண்ட்ராய்ட் ஃபோன்ஸில் வந்து கொஞ்சம் மாறி இருக்கும். அது எப்படி அப்படின்னா செட்டிங்ஸ் போய்க்கோங்க. ஸோ செட்டிங்ஸ் போனதுக்கப்புறமா அதில் பார்த்தீங்கன்னா சிஸ்டம் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு சில ஃபோன்ஸில், சில ஆண்ட்ராய்ட் வெர்ஷன்ஸில் மாறி இருக்கலாம். ஸோ சிஸ்டம் மேனேஜ்மெண்ட் போனதுக்கப்புறம் அபவுட் ஃபோன் ஆப்ஷன் இருக்கும். ஸோ அபவுட் ஃபோன் ஆப்ஷனில் கொஞ்சம் ஸ்க்ரோல் டவுன் பண்ணிங்க அப்படின்னா IMEI 1, IMEI 2ன்னு டுவல் சிம் ஃபோனாக இருந்துச்சுன்னா இருக்கும். ஸோ இப்போ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா டுவல் சிம் ஃபோன், ஸோ 2 நம்பர் வந்து காமிக்குது. ஸோ இப்படியும் வந்து ஃபோனோட செட்டிங்ஸில் போயும் நீங்கள் வந்து நம்பர் வந்து கண்டுபிடிச்சிக்கலாம். இப்போ நான் சொன்ன இந்த 2 மெத்தட்ஸ் தான் வந்து ரொம்ப காமனாக எல்லாரும் IMEI நம்பர் பார்க்குறதுக்கு யூஸ் பண்ணிக்கக்கூடிய மெத்தட். சப்போஸ் இந்த மெத்தட் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகலை அப்படின்னா ரொம்ப ரேர் கேசஸில் வந்து சில ரிமூவபிள் பேட்டரிஸ் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஃபோன்ஸில் வந்து பேட்டரி பேனலில் வந்து IMEI நம்பர் பிரிண்ட் பண்ணியிருப்பாங்க. சில ஃபோன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா சிம் ட்ரேயில் வந்து அந்த IMEI நம்பரை வந்து பிரிண்ட் பண்ணியிருப்பாங்க. அப்புறம் சில வெர்ஷன் ஆஃப் ஐஃபோன்ஸ் 4 அப்படின்னு நினைக்கிறேன், 4, 5ல் அந்த மாதிரி சில வெர்ஷன்ஸில் வந்து பேக் பேனல்லையே பார்த்தீங்கன்னா IMEI நம்பரை வந்து எழுதியிருப்பாங்க. ஸோ இதெல்லாம் வந்து ரேர் கேசஸ், அதாவது ஹார்டாக நீங்கள் போய் பார்த்து கண்டுபிடிக்கக்கூடியது. அப்படி இல்லாமல் இருந்துச்சுன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த நம்பரை டயல் பண்ணியோ இல்லை அபவுட்டில் போய் சிஸ்டம் இன்ஃபர்மேஷனில் போய் நீங்கள் பார்த்தோ வந்து உங்களோட IMEI நம்பரை கண்டுபிடிச்சிக்கலாம். அவசியமாக இந்த IMEI நம்பரை கண்டுபிடிச்சி ஏதாவது ஒரு முக்கியமான பிளேஸில் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபோன் எப்போ வேணாலும் வந்து இந்த IMEI நம்பர் உங்களுக்கு தேவைப்படலாம். ஸோ ஃபோன் கையில் இல்லாதப்போ வருத்தப்படாமல் இந்த நம்பரை நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ நான் ஷேர் பண்ண இந்த மெத்தட்ஸ் இல்லாமல் உங்களுக்கு ஏதாவது புதுசாக இன்ஃபர்மேஷன் தெரியும், இல்லை வேறு விதமாக IMEI நம்பரை உங்களால் கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னாலும் அந்த இன்ஃபர்மேஷனை கீழே கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. ஸோ இன்றைக்கி நான் ஷேர் பண்ண இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அப்படி நீங்கள் நினச்சிங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள் அண்ட் இந்த இன்ஃபர்மேஷனை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். இன்னும் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த நோட்டிஃபிகேஷன் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. இதே மாதிரி இன்னொரு யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷனோட நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். Until then, it's bye from Jane. நன்றி, வணக்கம்.